பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு விசேஷமான ஒரு நாள். நாளை தினம் குட் ஃப்ரைடே, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகிற நாள் என்பதாக சபை தீர்மானித்து அதை குறித்து தியானமெல்லாம் நடக்கப் போகிறது. இன்றைக்கு வியாழக்கிழமை இரவு, அதாவது இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு அவர் என்ன செய்தார்? முதலாவது தன்னுடைய சீஷரோடு கூட மேலறையில் ஆண்டவர் பந்தி இருந்தார், ராவிருந்து இருந்தார். அதைத்தான் எனக்கு திருச்சபையில் இன்றைக்கி திருவிருந்து ஆராதனை என்று சொல்லி பிற்கப்பட்ட இயேசுடைய சரீரம், சிந்தப்பட்ட இயேசுடைய இரத்தத்தை நம்ம நினைவு கூறும்படிக்கு இன்றைக்கு வரைக்கும் சபை இதை பின்பற்றி வருகிறது. அதன் பிறகு ஒரு காரியம் நடக்கிறது. அன்றைக்கு இரவில் இயேசு கிறிஸ்து மேலறையிலிருந்து நேராக தன் சீஷர்களை அழைத்து கொண்டு ஒலிவ மலையில் இருக்கிற கெத்செமனே என்று சொல்லப்பட்ட தோட்டத்திற்கு வருகிறார். கெத்செமனே என்று சொன்னால் எண்ணெய் செக்கு என்று அர்த்தம். அது எருசலேமில் அந்த ஒலிவமலை சரிவில் இருந்த ஒரு ஒலிவ தோட்டம் இருந்த ஒரு தோட்டம். அதனால் அது கெத்செமனே தோட்டம், ஒலிவ மரங்கள் உள்ள ஒரு தோட்டம். அதாவது ஒலிவ விதைகள் அந்த காய்களை வைத்து கசக்கி பிழிந்து எண்ணெய் எடுக்கிற ஒரு செக்கு அங்கே இருந்திருக்கிறது. அதனால் அந்த பெயர் அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும் பொழுது முக்கியமாக அந்த கடைசி நாட்கள், அந்த ஒரு வார கால கடைசி வார நிகழ்வுகள் என்று தியானிப்போம். அதில் எருசலேமில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி ஊழியத்தை நிறைவேற்றினாலும் மாலை நேரம் ஆனவுடன் எருசலேமை விட்டு ஆண்டவர் புறப்பட்டு விடுவார். சில சமயம் பெத்தானியாவிலே அவர் தங்கியிருக்கிறார். பெரும்பாலான நேரங்கள் அவர் இந்த கெத்செமனே தோட்டத்திலே தான் இரவு நேரத்தை கழித்திருக்கிறார். அங்கே என்ன இயேசுவுக்கு ஏதாவது ரெஸ்ட் ஹவுஸ் இருந்ததா? அப்படிலாம் கிடையாது. அது ஒரு தோட்டம், மலை சரிவில் இருக்கிற தோட்டம். அங்கே ஒலிவ மரங்கள் இருக்கும், அவ்வளவுதான். அங்கே ஆண்டவர் போய் இரவு நேரத்தில் என்ன செய்தார்? அவர் ஜெபம் பண்ணுவது வழக்கம். அவர் வழக்கத்தின்படி கெத்செமனே தோட்டத்திற்கு போனார் என்று வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது. அடிக்கடி இந்த தோட்டத்திற்கு அவர் போய் அங்கே தங்கியிருந்தபடியினால் சீஷர்களுக்கெல்லாம் தெரியும் என்கிற வார்த்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த தோட்டத்துக்குள்ளே 11 சீஷரோடு இயேசு போகிறார். போய் ஆண்டவர் ஏன்னா யூதாஸ் காரியத்து அங்கே இல்லை, 11 சீஷரோடு போகிறார். இப்போ என்ன நடக்கிறது பாருங்க. மத்தேயு 26 அதிகாரம் 36 முதல். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது இயேசு, என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இப்படி ஆண்டவர் 3 முறை தனித்து போய் ஜெபம் பண்ணினார். இந்த சம்பவத்தை பாருங்க. 11 சீஷரோடு இயேசு போகிறார். தன்னுடைய சீஷர்களை எல்லாம் இங்கே உட்கார்ந்துருங்கள் அப்படின்னு சொல்லி உட்கார வைத்துட்டு 3 பேரை மாத்திரம் பிரித்து எடுக்கிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் என் கூட வாங்க அப்படின்ட்டு அவங்கள அழைத்து கொண்டு போகிற சற்று அப்புறம் இவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறாங்க. பகலெல்லாம் வேற பல ஊழியங்கள் களைத்து அந்த 8 பேரும் நித்திரை பண்ணிட்டாங்க. இந்த 3 பேரை தனியாக அழைச்சிட்டு போய் அவளுக்கு முன்னால் ஆண்டவர் துக்கப்படுகிறார், வியாகுலப்படுகிறார். அவருடைய முகத்தில் துக்கம், வியாகுலம் தெரிகிறது.
ஆண்டவர் என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால் என்னோட கூட விழித்திருங்கள் என்பதாய் சொல்லுகிறார். விழித்திருங்கள்னா சொன்னால் தூங்காமல் சும்மா உட்கார்ந்து இருக்கிறதால. ஆனால் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்கிற வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துறதுல 41ஆம் வசனத்தில் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அங்கே போய் ஜெபம் பண்ண போகிறேன், என் கூட நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்கிறத ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இந்த நேரத்தில் ஆண்டவருடைய உள்ளம் துக்கமடைந்து வியாகுலத்தோடு அவர் ஜெபிக்க போகிறார். அந்த பாரத்தை பகிர்ந்து கொண்டு அவரோடு இணைந்து ஜெபிக்க 3 பேரை ஆண்டவர் எதிர்பார்த்து அழைச்சிட்டு போகிறார். அதனால் இங்கே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சற்று அப்புறம் போனார். அப்போ அவர் அதிக வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார், மிகுந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபம் நீங்கள் ஒன்றனை கவனித்து பார்த்தால் 10 விதங்களிலே ஜெபிக்கிறார். முதல்ல முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், அப்புறம் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார், தரையிலே விழுந்து ஜெபம் பண்ணினார். அவர் பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார், கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணினார், வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணினார், ரத்தம் சிந்தி ஜெபம் பண்ணினார், மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார், பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினார். இந்த மாதிரி ஒன்னொன்று நீங்கள் தியானிச்சிங்கன்னா அவ்வளவு ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபம் ரொம்ப வித்தியாசமானது. ஏனென்றால் அடுத்த நாள் அவர் உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே தொங்கி மரிக்கணும். உலகத்திலே பாவம், அந்த சிலுவையிலே அவர் பாவமாக்கப்பட வேண்டும். அப்பொழுது பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்படும் என்பது அவருக்கு தெரியும். அதுதான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பாரமாக இருந்தது. அவர் முழு உலகத்துக்காக திறப்பில் நின்று ஜெபித்த ஒரு இடம்தான் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த இடம். சாத்தான் தன் முழு சேனையோடு எதிர்த்து நின்று அந்த இயேசு ஜெபிக்கும் பொழுது கெத்செமனே தோட்டத்திலே கொன்று விடும்படியான ஒரு போராட்ட ஜெபம். அதனால்தான் மரணத்திற்கு ஏதுவான துக்கம் எனக்கு இருக்கிறது என்பதாய் சொல்லுகிறார். அதனால என் கூட சேர்ந்து என்னுடைய பாரத்தை நீங்கள் ஷேர் பண்ணி இணைந்து ஜெபியுங்கள் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? அப்போ 1 மணி நேரம் தான் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். அந்த 1 மணி நேரம் அவரோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். நான் நாளைக்கு சிலுவையில் அறையப்படணும், நான் அடிக்கப்பட போகிறேன், ரத்த சிந்தப்பட போகிறேன், ரொம்ப பாடு, இப்பவே சரீரம் களைப்பாக இருக்குது, நாளை தினம் இந்த பாடுகள் எல்லாம் சகிக்கணும், அதனால் நான் ஒரு மணி நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் எனக்காக நீங்கள் ஜெபிங்க, நான் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி சொல்லல ஆண்டவர். நான் ஜெபிக்க போகிறேன், என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு அது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்மிடத்தில், உங்களிடத்தில், என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த தேசத்தை பாருங்க, தேசத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை பாருங்க. ஐயோ, அந்த மக்களை குறித்த பாரம் என்னை நெருக்குகிறது. அறியாமையினால மனிதர்களை தெய்வன்றாங்க, மிருகங்களை தெய்வன்றாங்க. அது மாதிரி அறியாமையினால மந்திரவாதம், பில்லி சுனியத்துக்கு பயன்படுத்துகிற ஆவிகளை கூட தெய்வனை வணங்குறாங்க. இந்த ஜனங்கள் அறியாமல் இருக்கிறாங்களே, ஆனால் பக்தியோடு இருக்கிறாங்களே. இன்னமாக ஒரு பக்கம் விபச்சாரம், வேசித்தன, பாவங்கள், அக்கிரமங்கள் பெருகிவிட்டது. இதெல்லாம் மன்னிக்கப்படணும். ஆனால் இந்த மக்களுக்காக பாரம் கொண்டு ஜெபிக்கணுமே, பரிந்து பேசி. அப்போ இன்றைக்கு இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதுக்கு என்னத்தை? பரிந்து பேசுதலின் ஜெபம், இன்டர்செஷரி ப்ரேயர். அப்போ ஆண்டவர் பிதா கிட்ட பரிந்து பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அவரோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிக்கிறது தான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். நான் உங்கள் தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக பிதா கிட்ட பரிந்து பேசுகிறேன். இந்த மக்களுக்காக இரத்த சிந்தனை, பலியான, இந்த மக்களுக்கு இறக்க செய்யுங்க, மன்னிங்க, ரட்சிங்க என்று இந்த தேசத்தில் இருக்கிற நீங்கள் ஏன் கூட சேர்ந்து பிதா கிட்ட பரிந்து பேசணும். நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்க. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அநேக சமயங்கள் இதை உணர்ந்திருக்கிறேன். இப்படி தன்னை ஜெபங்களை குறிப்பிட்டு சில நேரம் ஆண்டவர் மிகுந்த பாரத்தை உண்டாக்கும் போது இயேசுவோடு கூட இணைந்து
பிதாவை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிற அனுபவத்தை என்னால் உணர முடிகிறது. அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார், உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். என் கூட சேர்ந்து நீ ஜெபிக்கிறியா? நம்ம சேர்ந்து பிதா கிட்ட மன்றாடலாமா? இவங்க ரட்சிக்கப்பட, இவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, இரக்கம் செய்ய மன்றாடி ஜெபிக்கலாமா? அதுதான் ஆண்டவர் தேடுகிறார். அதுக்கு தான் ஆட்கள் இல்லாமல் ஆண்டவரை தவிக்கிறார். 1 மணி நேரமாவது ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, என் கூட சேர்ந்து 1 மணி நேரமாவது உன் தேசத்துக்காக, உன் மக்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாக்களுக்காக, அடிமைதனத்தில் கிடக்கிற இந்த ஆத்துமாக்களுக்காக பிதாகிட்ட பரிந்து பேசி ஜெபிக்க, என் கூட சேர்ந்து ஜெபிக்க உன்னை ஒப்பு கொடுப்பையான்னு கேட்கிறார். என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவர் 3 பேரை நம்பி அழைச்சிட்டு வந்தார். அவர் போய் வியாகுலத்தோடு ஜெபிச்சுட்டு பார்த்தா 3 பேரும் தூங்குறாங்க. நம்பி வந்தவங்களும் கூட சேர்ந்து ஜெபிக்கலை, அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளலை. அவர் தனியாளாக ஜெபிக்கிறார். தாங்க முடியாத அளவுக்கு அந்த பாரம் இருந்ததுனால பிதாவானவர் பாருங்க, தன்னுடைய குமாரன் தனித்து அவர் வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். தாங்க முடியாத ஒரு பாரம். ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். தேவதூதன் வந்து கூட சேர்ந்து ஜெபிக்க முடியாது, பலப்படுத்துகிறான். இயேசுவை கொஞ்சம் தைரியப்படுத்தி பலப்படுத்திட்டு அவன் போயிட்டான். ஏன்னா அவன் சேர்ந்து ஜெபிக்க முடியாது, தேவதூதர்கள் ஜெபிக்க முடியாது. தேவன் கொடுத்த கட்டளை நிறைவேற்றுவாங்க. ஜெபிக்கணுமான நீங்களும் நானும் தான் ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் தேடுகிறார், மகனே, மகளே, என்னோடு கூட சேர்ந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவியா? உன்னுடைய ஜனம், உன்னுடைய மக்கள், உன்னுடைய தேசம், உன்னுடைய ஜனங்களுடைய மீட்புக்காக ஜெபிப்பியான்னு கேட்கிறான். என்ன சொல்ல போகிறோம்? இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்த இயேசுவை உங்கள் கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் மதுபானத்துக்கு, விபச்சாரம், வேசித்தனம், போதை வஸ்துகள் அடிமைப்பட்டு ஆத்மாவை கெடுத்து நரகத்தை நோக்கி அறியாமலேயே போய் கொண்டிருக்கிறாங்க. பக்தியுள்ள என் ஜனத்துக்கு இறக்க செய்யுங்க. என் ஜனத்தை பலவிதமான பிசாசு தந்திரத்தினாலே ஏமாற்றப்பட்ட நிலைமையில், தவறான நம்பிக்கையில் என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்காக மன்னிப்பு கேட்கிற, இறக்க செய்யுங்கன்னு ஜெபிக்கிறதற்கு ஆள் தேடுகிறார். ஜெபிப்பீங்களா? 1 நிமிடம் அப்படியே கண்களை மூடி இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கூட சேர்ந்து, உங்கள் கூட இணைந்து பிதாவை நோக்கி என் ஜனம், என் தேச மக்கள், என் கிராம மக்கள், என் பட்டணத்தின் மக்கள், என் மாநிலத்தின் மக்கள், இந்த தேசத்தில் இருக்கிற கோடி கோடியான இந்த ஆத்துமாக்களுக்காக, பக்தி உள்ள என் ஜனத்திற்காக நான் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். பிதாவே மன்னியும், பிதாவை இரக்கம் செய்யும், பிதாவை ரட்சியும், பிதாவே என் ஜனத்தினுடைய மனக்கண்களை திறந்தருளும், என் ஜனங்களுக்கு இரக்கம் செய்யும். அவருடைய மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்களை மன்னித்து ரட்சிக்கணும், மனம் திரும்புதலை உண்டாக்கணும், சத்தியத்தை அறிய வைக்கணும். அவங்களை என்னோடு கூட பரலோகத்துக்கு வரணுமே, அவருடைய பெயர்கள் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணுமே. அவருடைய மீறுதல்கள், பாவங்களை தயவாக மன்னித்து இரக்கம் செய்யும். நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து பிதாவை இடத்தில் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடும், மனம் திரும்புதலை கட்டளையிடும், ஒரு மாற்றத்தை என் ஜனங்களுக்குள்ளே கட்டளையிடும் என்று மன்றாடுகிறேன். இரக்கம் செய்யும். ஆண்டவர், இந்த பாரமுள்ள ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவோடு இணைந்து நான் ஜெபித்தபடியால் ஜெபத்திற்கு பதில் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஏதோ வழக்கத்தின்படி சாதாரணமான ஜெபம்லாம் இனி செய்து கொண்டிருக்காதபடி உடைய தனி ஜெபத்தில் இயேசுவும் நீங்களும் இணைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்கூட நீங்கள் வந்துட்டீங்கன்னா உடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். அந்த ஜெபம் தேசத்தில் வித்தியாசமான மாற்றத்தை கொண்டு வரும். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் அழைக்கிறார். உம்மோடு கூட நான் இணைந்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, இனிமேல் என்னை அர்ப்பணித்துக் கொள்றீங்களா? அப்போ உங்களுடைய ஜெப நேர வித்தியாசமாய் மாறும். அந்த ஜெபம் தேசத்தில் பெரிய மாற்றத்தையும் ரட்சிப்பையும் எழுப்புதலை கொண்டு வரும். அப்படி ஜெபிக்க தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுக்க உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.